பெரியாரும் ஒன்று, பெருமாளும் ஒன்று. எங்களுக்கு ரெண்டு பேரையும் அவமானப்படுத்துறார் கருணாகர் ஸ்டாலின். இதை விட ஒரு பித்தலாட்டமே இருக்க முடியாது. பெருமாளை ஏற்றால் பெரியாரை ஏற்க முடியாது, பெரியாரை ஏற்றால் பெருமாளை ஏற்க முடியாது. சீமானோட ஒரு பெரிய அளவுக்கு எனக்கு அவருக்கும் கருத்தொற்று இருக்கு. அரசியல்ல முதல் முறையா பெரியார நேரடியா எதிர்த்ததுக்காக அவரை நான் பாராட்டுவேன். பித்தலாட்டு அரசியலுங்கிறது ஏராளம். இதை பத்தி பேசுவதற்கு மணிக்கணக்கில் விஷயங்கள் இருக்கிறது. சனாதன தர்ம விரோதம், அம்பேத்கர் ஹிந்து எதிர்ப்பாளர், இதை விட ஒரு பிரம்மாண்டமான ஒரு பித்தலாட்டம் பொய்யே பார்க்க முடியாது. சனாதன தர்மங்கிறது இவங்களுக்கு தெரியாது. வள்ளலார் சனாதன தர்மத்துக்கு எதிரி அல்லது சனாதன தர்மத்தை அவர் ஆதரிக்கவில்லை, திருவள்ளுவர் சனாதன தர்மத்தை ஆதரிக்கவில்லை. இதெல்லாம் அப்பட்டமான பொய்கள். பரிமேலழகர் உரையில இதை நாம இதை எழுதியிருக்கோம், நினைத்து பார்க்கிறேன்ல. அதை பற்றி விமர்சனம் எழுதின திராவிட சிந்தனையாளர்கள் கூட நாம் கூறியதை மறுக்கவில்லை. அதாவது வர்ண தர்மத்தையும் தர்மார்த்த காமமோட்சம் என்கிற 4 புருஷார்த்தங்களையும் திருவள்ளுவர் ஏற்றார் அப்படிங்கிறதான் பரிமேலழகர் உரை. பரிமேலழகர் போல உரை எழுதுவதற்கு திருவள்ளுவர் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று ஒரு கிறிஸ்துவ ஸ்காலர் கூறுகிறார். இன்றைக்கு பரிமேலழகர் உரையைத்தான் எல்லாரும் நம்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று கூறுகிறது டைம்ஸ் ஆஃப் இந்தியா. இதையெல்லாம் 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் மாற்றி திருவள்ளுவருக்கு அவரை ஒரு திராவிடராக்கி, அவரை ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள குறுக்கி, அவரை திமுகவினுடைய கையில் வச்சு, திமுகவுக்கு அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முன்னோடி அப்படிங்கிற மாதிரி திருவள்ளுவரை வக்கரப்படுத்தி விட்டார்கள். இதை நான் சேலஞ்சு பண்ணியிருக்கேன். இதை அதற்கு யாரும் பதில் கூற முடியவில்லை. அந்த திராவிட சிந்தனையாளர் இதுக்கு நான் அது ஆதாரத்தை கொடுக்க போறதில்லை, எழுத போறேன். அவர் கூட பரிமேலழகர் அப்படி கூறியது உண்மைதான். எங்கிருந்து சனாதன தர்மத்துக்கு திருவள்ளுவர் எதிரி? அதனாலதான் திருவள்ளுவரை ஒழுங்கா படிச்சது யார் தெரியுமா? பெரியார் தான். அதனால்தான் அந்த தங்கத்தட்டில் வைத்த மலம் என்று கூறினார் திருக்குறளை. அடுத்தது வள்ளலார். வள்ளலார் கூறுகிறார், இந்த ஒரு உருவத்தை வைத்துதான் நாம தியானிக்க வேண்டும். ஆனால் அந்த உருவம் மறையும் பொழுது நமக்கு அத்வைதம் புரியும். அத்வைதத்தை கூறுகிற அவர் சனாதன தர்மத்துக்கு எதிரியா? அவரையும் படிக்கல, எதையும் படிக்காமல் எல்லோரையும், அதாவது திமுக, இன்றைக்கு உருவான திமுக 2000-3000 வருஷத்துக்கு முன்னால பிறந்த திருவள்ளுவரையும் 200 ஆண்டுகளுக்கு முன்னால பிறந்த வள்ளுவரையும் தன்னுடைய கட்சியில சேர்த்து கொண்டிருக்கிறது. இதை தமிழகம் பார்த்து கொண்டிருக்கிறது. இதை போன்ற பித்தலாட்டு அரசியல் தமிழ்நாட்டில் மாத்திரம் நடக்கும். இன்னொன்று பாருங்க, பெரியாரும் ஒன்று, பெருமாளும் ஒன்று. எங்களுக்கு ரெண்டு பேரையும் அவமானப்படுத்துறார் கருணாகர் ஸ்டாலின். பெருமாளும் ஒன்று, பெரியாரும் ஒன்றுதான் எங்களுக்கு. இதை விட ஒரு பித்தலாட்டமே இருக்க முடியாது. பெருமாளை ஏற்றால் பெரியாரை ஏற்க முடியாது, பெரியாரை ஏற்றால் பெருமாளை ஏற்க முடியாது. ஆனால் இதை தமிழ்நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு பத்திரிகைகள் இதை பற்றி எழுதுவதில்லை. பெரியாரை பற்றி முதல்ல, இவர் இப்படிப்பட்ட வக்கரமானவர், இவர் எதை வேண்டுமானாலும் பேசுவார், கண்ணகியை இழிவுபடுத்துவார், பெண்களை இழிவுபடுத்துவார், தெய்வத்தை மாத்திரம் இல்லை சங்க நூல்களை இழிவுபடுத்துவார், தொல்காப்பியத்தை இழிவுபடுத்துவார், திருக்குறளை இழிவுபடுத்துவார். இப்படியெல்லாம் சொன்னது சோ மாத்திரம்தான். தேதியோட அதில் உள்ள விளக்கங்களோட. இப்போ அதை நான் எனக்கு சீமானோட ஒரு பெரிய அளவுக்கு எனக்கு அவருக்கும் கருத்தொற்று இருக்குன்னு சொல்ல முடியாது. அரசியல்ல முதல் முறையா பெரியார நேரடியா எதிர்த்ததுக்காக அவரை நான் பாராட்டுவேன். ஏனென்றால் பெரியார் என்பது யாருமே ஒன்றும் கூறக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மனிதரே இருக்க முடியாது. இந்த உலகத்தில் யார் பிறந்தாலும் அவருக்கு எதிரான கருத்துக்களை பேசுறவங்க இருக்கத்தான் செய்வாங்க. இவருக்கு எதிராக கருத்து பேசுறவங்க அவங்கள பெரிய ஒரு எல்லாருமே சேர்ந்து அவங்க பேரில் பாய்வது என்பது தமிழ்நாட்டில் ஒரு 50-60 ஆண்டுகளாக இருக்கிறது. அதை பத்திரிகை துறையில் உடைச்சதுச்சோ இப்போ சீமான் அரசியலில் உடைத்து கொண்டிருக்கிறார். இது தமிழ்நாட்டுக்கு நல்லது. எந்த ஒருவரையும், அதாவது அமித்ஷா பேசினார், அம்பேத்கர் 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 என்று கூறுகிறீர்களே, இதே மாதிரி கூறினால், தெய்வத்தை கூறினால் உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும். அம்பேத்கரை இழிவுபடுத்தி விட்டார்கள். அம்பேத்கர் ஹிந்துத்துவத்தை பற்றி என்ன கூறினார் யாருக்கா தெரியுமா? ஹிந்துத்துவம் உயர் ஜாதிக்கு மாத்திரம் சொந்தம் கிடையாது, எங்களுக்கும் சொந்தம் அப்படின்னு கூறினார் அம்பேத்கர். 1927 அம்பேத்கர் இதை கூறினார், எழுதினார். ஹிந்துத்துவம் என்பது
இது யாரும் ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு மாத்திரமல்ல, எங்க பாரம்பரியமும் அது. அவர் இந்துத்துவத்துக்கு எதிரி. இந்த நாட்டுக்கு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு ஒற்றுமை இருக்கிறது. அது அரசியலால் ஏற்பட்டதில்ல, அரசாங்கத்தால் ஏற்பட்டதில்ல. அந்த உணர்வுபூர்வமான ஒற்றுமை தான் நம்ம தேசத்தினுடைய தேசியம் என்று கூறினார். இது கிட்டத்தட்ட RSS பேசுவது போல. இதையெல்லாம் மறைத்து அம்பேத்கர் இந்துத்துவத்துக்கு எதிரி, இதை தமிழ்நாட்டில் ரொம்ப தீவிரமாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் திருமாவளவன். அவரோட நான் ஒரு நாளைக்கு நேரடியாக சேலஞ்சு பண்ண போகிறேன், என்னோட விவாதத்துக்கு வாங்கன்னு சொல்லி. பொய்யினுடைய ஒரு உச்சக்கட்டத்தில் தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கிறது. அதே மாதிரி பெரியாரை பற்றி எதுவும் பேசக்கூடாதுன்னா, இப்போ பெரியார் பிராமணரை எதிர்த்ததுனால தான் பெரியாருக்கு இவ்வளோ மரியாதை. பிராமணர்கள் தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு சொன்னாக்க பெரியாருக்கு இந்த மரியாதையே இருக்காது. பெரியார் என்னென்ன பேசினார் 1963 பெரியார் என்ன சொன்னாருங்கிறத கூறுகிறேன். நான் இந்த வாரம் துக்ளக்கில் அதை பற்றி எழுதியிருக்கிறேன். நம்ம தமிழினத்துக்கு 4 எதிரிகள் இருக்கிறார்கள். அவருடைய பிறந்தநாள் செய்தி 1963 செப்டம்பர் 17 விடுதலையில் வந்திருக்கிறது. 4 எதிரிகள் இருக்கிறார்கள் தமிழ் சமுதாயத்துக்கு. 1 முஸ்லிம், 2வது கிறிஸ்துவர், 3வது தாழ்த்தப்பட்டோர். அப்கோர்ஸ் முதல்ல பிராமின்ஸுக்கு தான் முதல் இடம், நான் 3 சொல்கிறேன். தாழ்த்தப்பட்டோர் இவங்க 3 பேரும் நம்ம விட நல்ல நிலைமையில் இருக்காங்க, எல்லா விதத்திலையும் உயர்ந்திருக்கிறார்கள். அந்த 3வது கேட்டகரியை தவிர பிராமணர், முஸ்லிம், கிறிஸ்துவர்கள் எல்லா விதத்திலையும் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். நமக்கு எந்த விதத்திலையும் அவங்க சாதகமாக இருக்க போவதில்லை, நம்ம எதிர்க்கத்தான் போகிறார்கள். நாம் வளருவதை அவங்க விரும்பவில்லை. இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கிறார்களே, திருமாவளவன் அதை நோட்டீஸ் பண்ணணும். சேலை, காசு, சோறு இது இருந்தால் போதும், அவங்களுக்கு வேற எதுவுமே தேவை கிடையாது. இந்த தரம் கேட்டிருக்கோம் துக்ளக்கில். பெரியார் விசிறிகளே என்ன பதில் இதற்கு? இதெல்லாம் கேட்கணும். தமிழ்நாட்டில் இந்த உண்மைகள் வெளியில் வரணும். எனவே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு கருத்து சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இது நல்லது என்று நினைக்கிறேன் நான். ஏனென்றால் இந்த நமக்கு இருக்க இந்த திராவிட மாயை உடைந்து கொண்டிருக்கிறது. அதை இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பத்திரிகைகள் இதை கையெடுப்பாங்கிறதான் என்னுடைய நம்பிக்கை. நாம் எல்லோரும் செய்ய வேண்டியது இது ஒன்று தான். இதை பற்றி நிறைய லெட்டர்ஸ் ட்விட்டரில் எழுதணும், இதை பற்றி நண்பர்கள்ட்ட பேசணும், சோஷியல் மீடியாவில் இந்த செய்திகளை பரப்பணும். முன்பு போல ஒரு பத்திரிகைகள் தான் இந்த செய்தியை பரப்ப முடியுங்கிற நிலை இப்போ இல்லை. அதனால் நம்முடைய கடமையும் இந்த தேசத்தையும் நம்ம தர்மத்தையும் நம்முடைய பாரம்பரியத்தையும் நம்முடைய வாழ்க்கை முறையும் நம்ம குடும்பங்களையும் காப்பாற்ற வேண்டும் என்றால், தர்மத்தையும் அரசியலையும் மீண்டும் இணைக்க வேண்டும் என்றால் அதை பற்றி தான் பேசுகிறார் பழகருப்பையா. எவ்வளவு ஒரு மனிதனுடைய கருத்து மாறினாலும் அது தர்மத்தை ஆதாரித்து இருக்க வேண்டும் என்று கூறினார். அதுதான் உண்மை. மகாத்மா காந்தி அதே சொன்னார், ஐ ஹவ் நெவர் வர்ஷிப்டு கன்சிஸ்டன்சி இன் மை லைஃப். ஏனென்றால் எந்த மனிதனும் ஒரே சிந்தனையோட அவங்க வாழ்நாள் பூரா இருக்க முடியாது, பெரிய ஞானியால் தான் இருக்க முடியாது. அதனால தான் ஆதிசங்கரர், வள்ளுவர் இவங்கெல்லாம் இருந்தது காரணம் எல்லா காலத்துக்கும் ஏற்ற காலத்தை கடந்த உண்மைகளை மற்றவர்களுக்கு புரிகிற மாதிரி அவங்க வாழ்க்கையை தேர்ச்சி பெறுவதற்காக எழுதியவர்கள் தான் ஞானிகள். அதனால தான் அவங்க பேர் இவ்வளோ நாள் இருக்குது. இன்னும் கருணாநிதி பேர் இன்னும் 10 வருஷம் இருக்காது, கட்டடங்கள் இருக்கும், அவ்வளோதான். அதனால் நாமெல்லாம் சாதாரணமான மனிதர்கள், இந்த உலக பிரச்சனையை கையாளுகிற மனிதர்கள். அதனால நம்முடைய கருத்துக்கு ஒரு காலம் வரைக்கும் தான் அதுக்கு மதிப்பு இருக்கும், வேல்யூ இருக்கும். அதனால் தர்மம் என்பது காலம் கடந்தது, அது ஒன்று தான் நம்ம நாட்டை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. அதை பற்றி தான் நம்ம பழகருப்பையா கூறினார். இந்த தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் இதை பற்றி நிறைய பேர்கிட்ட பேசணும், சோஷியல் மீடியாவை உபயோகப்படுத்தணும், பத்திரிகை துறைக்கு எழுதணும். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வாய்ப்பு வந்து கொண்டிருக்கிறது, அதை நாம் பயன்படுத்தணும்.